நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர் ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணியின் தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரிய கடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சி அம்மன் திருக்கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாள வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி வரசக்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்டு அபிஷேகம், தீப ஆராதனை காட்டப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை இந்துக்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் ஆகிய பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.
லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 நியாய விலைக் கடைகளில் அரிசி மற்றும் கோதுமைகளின் தரம் குறித்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 நியாய விலைக் கடைகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது நியாய விலைக் கடைகளில் உள்ள மொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை, ரெட் கார்டு மற்றும் மஞ்சள் அட்டைகளின் எண்ணிக்கை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, இம்மாதத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விநியோகம், மீதமுள்ள இருப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் இலவச அரிசி, கோதுமையின் தரம் ஆகியவை குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெறுவதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா மற்றும் கைரேகை பதிவு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளனவா, பொருட்கள் சரியான நேரத்தில் கிடைக்கின்றனவா, பொதுமக்களிடமிருந்து ஏதேனும் புகார்கள் உள்ளனவா என்பதனையும் அமைச்சர் நேரடியாக கேட்டறிந்தார். நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை பிரச்சனைகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்து பொதுமக்களுக்கு தடையின்றி உரிய அளவு மற்றும் தரத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரருக்கு 10 கிலோ அரிசியும் அவர் வழங்கினார். ஆய்வின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் வட்டாட்சியர் சரவணன், நியாய விலைக் கடையின் சங்க நிர்வாக இயக்குனர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து குறைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றிற்கு உடனடியாக தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்.
திருக்காஞ்சியில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, உடனுறை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, உடனுறை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திரு வீதியுலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் திருவிழா நடைபெற்றது. அப்பொழுது ஊர் மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டும் சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் மோகன் கவுண்டர், நடராஜன் கவுண்டர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை, உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழாவை அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை, உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலை, இரவு என்று இரு வேளைகளிலும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் வைக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் அக்னி கரகம் எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெறுவது வழக்கம். அதனை அடுத்து ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மணிஷ் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் திருவாசகர் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 பயனாளிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகை பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பத்தினர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 4 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4 லட்சம் ரூபாய்க்கான திருமண உதவித்தொகை பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அதிகாரி வித்யாவதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு மணமகளுக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகை ரூபாய் 18 லட்சத்தை பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தினரின் மணமகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமு இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், ஆண்டியார் பாளையம், கொருக்கமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 18 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் உதவி பொறியாளர் அன்பழகன் மற்றும் அப்பகுதி அந்தந்த பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தை முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தனியார் பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, தினகரன் ஆகியோர் முன்னிலையில் முன்னாள் சட்டப்பேரவையின் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தேசிய கொடி அணிவகுப்பை துவக்கி வைத்தார். இந்த தேசிய கொடி ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு தலைவர்களின் வேடம் அணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலமானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் பள்ளியை சென்றடைந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ், ஐயனார், தொகுதியின் பொதுச் செயலாளர் சக்திவேல், பொருளாளர் பன்னீர்செல்வம், ராஜதுரை, SVS குமரன், ரமேஷ், சந்திரமோகன், அன்பு, ராஜன், கணபதி, சண்முகம், தங்கம், அங்கப்பன், டாக்டர் ராஜ்குமார், நாகமுத்து, கோகுல், லக்ஷ்மணன், மோகன், பாலமுருகன், நல்ல சிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.